ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஜிஷா கிச்சன். இன்றைக்கி சேனலில் நம்ம கஷ்டம்னு நினைக்கிற ஒரு சில வீட்டு வேலைகளை கூட கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லாமல் எப்படி ரொம்பவே ஈஸியாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட நேரமும் மிச்சமாகும், உங்களோட பணமும் மிச்சமாகும். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போது ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, அரிசி பருப்புலலாம் வண்டு புழு பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த டிப்ஸ். இந்த மாதிரி வசம்பு எடுத்துக்கோங்க. வசம்பை நீங்கள் இந்த மாதிரி பருப்பு பயறுலாம் கொட்டி வச்சுருக்க டப்பாவில் 2-3 போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதில் வண்டு பூச்சி எதுவுமே வரவே வராது. பருப்பு பயிர் வகைகளில் மட்டும் இல்லை, அரிசியில் கூட நீங்கள் இந்த மாதிரி வசம்பு போட்டு வச்சுருங்க. அதில் கண்டிப்பாக பூச்சி வரவே வராது. நான் கம்மியான குவான்டிட்டி அரிசி இருக்கிறதுனால ஒரு வசம்பு மட்டும் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் அதிக குவான்டிட்டியில் வச்சுருந்தீங்க அப்படின்னா 4-5 வசம்பை கூட இந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா போதும். எவ்வளோ நாளானாலும் அதில் பூச்சி வரவே வராது. இந்த டிப்ஸ் தான் நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ செகண்ட் டிப் பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா தலைவாணி உரம் வச்சுருப்போம். பட் தலைவாணி லிமிட்டடாக தான் வச்சுருப்போம். என்னைக்காவது கெஸ்ட்டுலாம் வந்துட்டாங்க, நமக்கு அர்ஜென்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா பில்லோ வேணும் அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி காலியான பில்லோ கவர் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஷிஃபான் ஷால் வச்சுக்கிறேன். நீங்கள் ஷாலுக்கு பதிலாக ஷிஃபான் சாரீ கூட 2 சாரியை பில்லோ கவருக்குள்ளே வச்சுக்கலாம். பில்லோ கவரில் வச்சதுக்கப்புறமேட்டு நான் பாதி அளவு தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா மீதி அளவு அந்த பில்லோ கவரை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கிட்டேன். எல்லா பில்லோவோட எண்ட்லையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மடிப்பு இருக்கும். இந்த மடிப்பை வச்சு நான் அந்த பில்லோவோட இன்னொரு சைடை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால நம்ம பில்லோ கவர் நம்ம மடித்து விட்ட அந்த பொசிஷன்லேருந்து ரிமூவ் ஆகாமல் இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ஷிஃபான் ஷாலு இல்லைனா சாரீ மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா மெதுன்னு இருக்கும். டக்குன்னு வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க, அர்ஜென்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பில்லோ வேணும்னா ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி வீட்டில் இருக்க ஷால்ஸ் இல்லை சாரியை வச்சு இன்ஸ்டண்ட்டாக எவ்வளோ பில்லோ வேணாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். சம்டைம்ஸ் நம்ம தேங்காய் உடைச்சதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக யூஸ் பண்ணிவிட்டு மீதம் இருக்க தேங்காயை எப்படி நம்ம ஃப்ரிட்ஜே இல்லாமல் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிண்ணம் ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் இந்த மாதிரி உடைச்ச தேங்காயை உள்ளே வச்சிட்டிங்கன்னா போதும். 2-3 நாள் ஆனாலுமே அந்த தேங்காய் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பட் டெய்லி நீங்கள் அந்த கிண்ணத்தில் இருக்க தண்ணியை மட்டும் கீழே ஊற்றிட்டு புது தண்ணி மாற்றிடுங்க. இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். சம்டைம்ஸ் இந்த மாதிரி கத்திலாம் நீங்கள் எங்கேயாவது ட்ராவலிங்கில் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா ரொம்பவே சேஃபாக அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னா சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பேஸ்ட் காலி ஆயிடுச்சுன்னா அதோட பேஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஈரத்தை தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இதை நம்ம ஒரு கத்தியோட கவர் மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த கவர் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த கத்தியோட பிளேடு உள்ளே ஃபிட் ஆகிற அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம அந்த கத்தியோட திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த கவரை மடித்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுட்டோன்னா போதும். அதுக்கப்புறமா இந்த கவரோட நம்ம கத்தியை ஹேண்ட்பேக்கு லக்கேஜ் பேக்குன்னு எதில் போட்டு எடுத்துகிட்டு போனாலும் ரொம்பவே சேஃபாக இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா கேரி பேக்கில் கத்தியெல்லாம் சுற்றி எடுத்துகிட்டு போவாங்க. அது அந்தளவுக்கு சேஃபே கிடையாது. ஸோ நீங்களும் ஏதாவது இந்த மாதிரி ஷார்ப்பான ஐட்டம்ஸ் ட்ராவலிங்கில் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா வேஸ்ட்டாக தூக்கி போடுற பேஸ்ட்டோட கவரை யூஸ் பண்ணுங்கள். ட்ராவலிங் டைமில் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்க கத்தியை கூட கவர் போட்டு கிச்சனில் வச்சுட்டிங்கன்னா ரொம்பவே சேஃபாக இருக்கும். ஒவ்வொரு டைமும் கத்தியை யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஈரத்தை நல்லா தொடச்சிட்டு இந்த கவரில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ 5th டிப் பார்க்கலாம். இப்போ நம்ம தேங்காவோட சிரட்டை எடுத்துக்கலாம். இப்போ அந்த கொட்டாச்சியிலேருந்து நல்லா மெல்லிஸாக ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஒரு நாரை பிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு ஹைட்டில் தான் நார் பிச்சு எடுத்திருக்கேன். இப்போ அந்த நாரை இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம். அதாவது நமக்கு ஒரு லூப் மாதிரி கிடைக்கும். இப்போ ஒரு ஊக்கு எடுத்துக்கோங்க. அந்த ஊக்கோட ஹெட் போர்ஷனில் நம்ம தேங்காய் நார் வச்சு ரெடி பண்ணின லூப்பை இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ ஒரு செலோ டேப் வச்சு அந்த தேங்காய் நாரையும் ஊக்கையும் நல்லா டைட்டாக இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டிங்கன்னா போதும். அந்த தேங்காய் நார் ஊக்கோட நல்லாவே ஃபிக்ஸ் ஆகிடும். செல்லோ டேப் வச்சு ஒட்டினதுக்கப்புறமா நம்மளோட ஊக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஊசியில் நூல் கோர்க்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஈஸியாக ஒரே நொடியில் தான் ஊசியில் நூல் கோர்க்க போகிறோம்.
ஊசி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த தேங்காய் நார் லூப்பை வந்து கரெக்டாக அந்த ஊசியில் இருக்க ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. உங்களோட ஊசியோட ஹோல் எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் தேங்காய் நார் மெல்லிஸாக இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவே உள்ளே போயிடும். இப்போ அந்த தேங்காய் நாரோட லூப் பார்த்திங்கன்னா நல்லாவே பெருசாக இருக்கும். அதுக்குள்ளே நம்மளோட நூலை ரொம்ப ஈஸியாகவே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சமாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அந்த ஊசியை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பின் சைடாக இழுத்துட்டு வந்தீங்கன்னா போதும், ரொம்ப ஈஸியாகவே அந்த நூல் வந்து ஊசிக்கு வந்துடும். பாருங்கள், ஒரே நொடியில் நம்ம ஊசியில் நூல் கோர்த்துட்டோம். ஊசி நூல் யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அந்த ஊசியை இந்த மாதிரி நூல் கண்டிலே குத்தி வச்சுருங்க. அப்போ தான் ஊசி மிஸ் ஆகாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஊசி நூல் போட்டு வச்சுக்கிறதுக்குனே தனியாக ஒரு டப்பா போட்டு வச்சுக்கோங்க. இது கூடவே வந்து நம்ம ஊக்கில் ரெடி பண்ணினதையும் போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் ஊசி நூல் கோர்க்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். நார்மலாக நம்ம இந்த மாதிரி மிளகு சீரகத்தெல்லாம் மிக்சியில் தான் பவுடர் பண்ணுவோம். சம்டைம்ஸ் உங்களுக்கு கரண்ட் இல்லை, அர்ஜெண்ட்டாக உங்களுக்கு இதை பவுடர் பண்ணணுன்னா ரொம்பவே சிம்பிளாக ஒரே ஒரு டம்ளர் இருந்தால் போதும். அதில் மிளகு சீரகத்தை போட்டுக்கோங்க. சின்ன டம்ளராக இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி நீளமான டம்ளராக பார்த்து எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம இந்த மாதிரி சப்பாத்தி தேய்க்கிற கட்டை எடுத்துக்கோங்க. இப்போது இதை வச்சு நம்ம மிளகு சீரகத்துக்கு மேலே குத்துனாவே போதும், ரொம்ப ஈஸியாகவே அது பவுடர் ஆகிடும். உங்களுக்கு ஒரு வேளை மிளகு சீரகம் வெளியில் தெரிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி இன்னொரு கையை வச்சு அந்த கட்டையை கவர் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவே நம்மளோட மிளகு சீரகத்தை பவுடர் பண்ணிட்டோம். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். மிளகு சீரகம் பவுடர் மட்டும் இல்லை, இதே மாதிரி நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட ரொம்ப ஈஸியாக டம்ளரை வச்சு ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இஞ்சியை மேஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பூண்டை வச்சு குத்துனீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே ரெண்டுமே மேஷ் ஆகிடும். இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். பேண்ட்டு போடுற எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் இது தான். நம்ம என்ன தான் பேண்ட்டோட ஜிப்பை மேலே வரைக்கும் நல்லா இழுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் பட்டன் போட்டாலுமே அந்த பேண்ட் வந்து சில டைம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வந்துடும். அது நமக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் போதும். நல்ல திக்கான ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. அந்த ரப்பர் பேண்டை அந்த பேண்ட்டோட ஜிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹோல் இருக்கும். அந்த ஹோல்குள்ளே இந்த மாதிரி ரப்பர் பேண்டை இன்சர்ட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி 2 லூப் கிடைக்கும். இப்போ அந்த பெரிய லூப்புக்குள்ளே சின்ன லூப்பை உள்ளே விட்டு இந்த மாதிரி இழுத்திங்கன்னா போதும், உங்களுக்கு ஒரு முடிச்சு ஃபார்ம் ஆகிடும். இப்போ நீங்கள் எப்பவும் போல் ஜிப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ரப்பர் பேண்டை இந்த மாதிரி பட்டன் மேலே மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எப்பவும் போல் பேண்ட்டோட பட்டனை போட்டு விட்டிங்கன்னா போதும். உங்களோட ஜிப்பு வந்து நீங்களாக ரிமூவ் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் கூட கீழே இறங்கவே இறங்காது. உங்களுக்கு எப்போ பேண்ட் ஜிப்பை ஓப்பன் பண்ணுமோ அப்போ ஜஸ்ட் அந்த பட்டன்லேருந்து ரப்பர் பேண்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஈஸியாகவே பேண்ட் ஜிப்பையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். நம்மளோட ஊசிலாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால சம்டைம்ஸ் அதோட ஷார்ப்னஸ் வந்து கம்மியாகி மொக்கையாயிடும். அதுவும் நம்மளோட துணிலாம் இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஊசி எடுத்து தைக்கணும்னு நினைக்கும் போது அந்த ஊசி வந்து துணிக்குள்ளே கொஞ்சம் கூட போகவே போகாது. நமக்கு தைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி ஸ்டீல் டீ வடிகட்டி எடுத்துக்கோங்க. அந்த வடிகட்டியோட பேக் சைடில் இந்த மாதிரி ஊசியை வச்சு நல்லா சுற்றி சுற்றி தேய்ச்சி விட்டிங்கன்னா போதும், எவ்வளோ மொக்கையான ஊசியாக இருந்தாலும் டக்குன்னு ஷார்ப்பாகிடும். டீ வடிகட்டியில் ரப் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்களுக்கு நான் கிளாத்தில் விட்டு காட்டுறேன். ரொம்ப ஈஸியாகவே நம்மளோட ஊசி வந்து இப்போது துணிக்குள்ளே போயிடுச்சு. டீ வடிகட்டிக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி நெயில் கட்டரோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா சொரப்பாக ஒரு பகுதி இருக்கும். நம்ம நெயில்ஸை வந்து சாஃப்டன் பண்ணுறதுக்காக இருக்கும். அதில் கூட நம்ம இந்த மாதிரி ஊசியை வச்சு நல்லா ரப் பண்ணினோன்னா போதும், இன்ஸ்டண்ட்டாகவே நம்மளோட ஊசி வந்து ஷார்ப்பாக மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஊசியை வச்சு ரொம்ப ஈஸியாகவே கிழிஞ்ச துணியெல்லாம் தச்சிடலாம். உங்கள் வீட்லேயும் சம்டைம்ஸ் நீங்கள் துணி தைக்கணும்னு நினைக்கும்போது ஊசி இந்த மாதிரி மொக்கையாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்டீல் டீ வடிகட்டி இல்லைனா நெயில் கட்டரில் நல்லா ஷார்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தைச்சி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவே துணி தைச்சிடலாம். இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். உங்களுக்கு மணி சேவிங்காகவும் இருக்கும், டைம் சேவிங்காகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சஜிஷா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ், ஹோம் டிப்ஸ் அண்ட் ரீயூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன்.
இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா.